ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம எக்கனாமி வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பிளானிங்ல செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பிளானிங் கமிஷன், பிளானிங்னா என்ன, இண்டிபெண்டன்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிளான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த பிளானிங் கமிஷன் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ 5 இயர் பிளான்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்னெல்லாம் வந்துருக்குங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 51 to 56. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரோடோமா மாடல்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதுல ஒர்க் பண்ண ஒரு ப்ராமினென்ட்டான எக்கனாமிஸ்ட் இல்லைன்னா அதில் ப்ராமினென்ட்டான பர்சனோட நேம் வச்சு கூட மாடல்னு கூட ஒரு சில 5 இயர் பிளான்ஸ் வந்து சொல்றாங்க. இது மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ்லி கேட்டிருக்காங்க. பட் இப்போ எல்லாமே இதை படிக்கிறதுனால அவ்வளோ காம்படிட்டிவாக இது இருக்காது. ஸோ மேபி கேட்கலாம், கேட்காமலே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 5 இயர் பிளான்ல என்னெல்லாம் டார்கெட் அப்படின்னா, இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ். ஏன் ரெஃப்யூஜிஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அப்போ ரெண்டு பக்கமுமே ரிலீஜன் பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்க பீப்புள். அதாவது பாகிஸ்தானுக்கு போன ஏரியால இருந்த ஹிந்துஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்குன்னு இருக்க ஏரியாவில் இருக்க முஸ்லிம்ஸ் ஒரு சில பேர் பாகிஸ்தானுக்கு போகணும்னு வச்சவங்க போனாங்க. ஸோ ரெஃப்யூஜிஸ் அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவியர் ஃபுட் ஷார்ட்டேஜ். அதாவது இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது அக்ரியுமே ரொம்ப ப்ராமினென்ட்டால இல்லை. ஃபர்டைல் லேண்டும் கம்மியாக இருந்துச்சு, நம்ம கிட்ட எக்யூப்மெண்ட்ஸும் ப்ராப்பராக இல்லை. ஸோ ப்ரொடக்டிவிட்டி, அக்ரியோட ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் போயிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சடனாக இண்டிபெண்டன்ஸ் வாங்கிக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் செட் ஆகி ஒரு ரன்னிங்கில் இருக்கிற ஒரு எக்கனாமி. ஸோ சடனாக இண்டிபெண்டன்ஸ் ஆகி ஒரு நியூ கண்ட்ரியாக வரும்போது இன்ஃப்ளேஷன் ஆப்வியஸ்லி இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வரும்போது இந்தியா இருந்த ஒரு சுச்சுவேஷன். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானோட ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஓகே. இந்த 5 இயர் பிளான்ல என்னெல்லாம் ஸ்கீம் இல்லை ஆக்ட் ஏதாச்சும் கொண்டு வந்தாங்களான்னா, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்னு இது கொண்டு வந்திருப்பாங்க. இது அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சப் ப்ரோக்ராம்னு வச்சுக்கலாம். இது வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அடிஷ்னலாக வந்து அதில் நாலேஜுக்கு அவங்க போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேங்களா, அடுத்து ஜமீன்தார் அபாலிஷன் ஆக்டால இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 5 இயர் பிளான் பண்ணும்போது அவங்க மைண்ட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 5 இயர் பிளான்ல வந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும். அதுக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சரை தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா 2.1% வந்து க்ரோத் இருக்கணும்னு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம அதை விட அதிகமாகவே க்ரோ ஆயிருப்போம். ஸோ நம்ம பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சு. ஓகே, எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா குட் ஹார்வெஸ்ட் இன் தி லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் தி பிளான். ஸோ இந்த 5 இயர் பிளானோட 4th 5th இயரில் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் நல்லா வந்திருக்கும் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு. அதே மாதிரி ரீஹாபிலேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஃபுட்டும் ஓரளவுக்கு நம்மளுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி கொஞ்சம் ரீச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஃபுல்லாக ரீச் பண்ணியிருக்க மாட்டோம், பட் ஓரளவுக்கு நம்மளால ரீச் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து டேக்கிள் பண்ணியிருக்க முடியும் இந்த பிளானில். ஓகே, அடுத்தது வந்து செகண்ட் 5 இயர் பிளான். அடுத்த 5 வருஷத்துக்கான பிளான் இது 56லேருந்து 61 வரைக்கும். இது வந்து பிசி மஹலனோபிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் டிராஃப்ட் பண்ண ஒரு பிளான் தான் செகண்ட் 5 இயர் பிளான். ஸோ அதனால இதுக்கு அவர் பேரை வச்சிருப்பாங்க. இதில் நம்மளோட ஜிடிபி க்ரோத் டார்கெட் என்னன்னா 4.5, அச்சீவ் பண்ணது 4.2 கிட்ட வந்திருப்போம். ஓகேங்களா, இந்த இயரில் தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 வந்து செகண்ட் 5 இயர் பிளான்ல வந்திருக்கும். இது வந்து சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறத எக்கனாமிக் பாலிசியோட கோலாக வச்சிருப்பாங்க. இது வந்து ஆவடி செஷன்ல வந்து காங்கிரஸ் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இது வந்து 1955 வந்து நடக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 வந்து செகண்ட் 5 இயர் பிளான் டைம்ல வரும். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அக்ரியை கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி செகண்ட் 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கேபிட்டல் குட்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிவி மேனுஃபேக்சர் பண்ணுறதை விட ஒரு டிராக்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து அதிகமாக இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. ஐ மீன் சப்சிடி தரது இல்லைன்னா டேக்ஸ் பெனிஃபிட் இது மாதிரிலாம் கொடுத்து அதை பூஸ்ட் பண்ணதான் ட்ரை பண்ணாங்க. கன்சியூம் பண்ணுறதை விட
கேபிட்டல் குட்ஸ். பிகாஸ் நம்ம அப்பதான் க்ரோ ஆயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு கண்ட்ரி வந்து க்ரோ ஆகணும்னா அவங்க கிட்ட கேபிட்டல் அதிகமா இருக்கணும். ஸோ அது மணியா இருந்தாலும் சரி, கூட்ஸா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸையும் கேபிட்டல் குட்ஸையும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஷார்ட்டேஜ் வந்து வந்திருக்கும். Acute shortage of forex led to pruning of development targets. Price rise was also seen moderately successful. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல பார்த்தோம் இல்லைங்களா, இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னு. ஆனால் செகண்ட் 5 இயர் பிளான் அந்த டைம் பீரியட் என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் போகும். அதாவது குறைஞ்ச விலைவாசி மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வும் நம்ம கிட்ட கம்மியாக ஆரம்பிக்கும். பிகாஸ் நம்ம அக்ரி தான் அதிகமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸோ நம்ம கிட்ட எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருந்திருக்கும். எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குன்னா நம்ம கிட்ட ஃபாரின் கரன்சிஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கும் இல்லைங்களா. ஆனால் நம்மளுக்கு வந்து ஆயில், பெட்ரோலியம் இதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ஃபாரின் கரன்சில பே பண்ணோம். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நம்ம கிட்ட ஃபாரின் கரன்சி வரும். ஸோ எக்ஸ்போர்ட் கம்மியாக ஆனதுனால நம்ம கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து கம்மியாகும். ஸோ செகண்ட் 5 இயர் பிளான்ல இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. அதனாலதான் இந்த பிளான் வந்து மாடரேட்லி சக்சஸ்ஃபுல் நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம 4.5% அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா 4.2 அச்சீவ் பண்ணோம். பட் இன்ஃபிளேஷன் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபாரெக்ஸும் நம்ம கிட்ட ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிக்குது. அதனால இது வந்து மாடரேட்லி சக்சஸ்ஃபுல். ஃபெயிலியர்னு சொல்ல, ஃபுல் சக்ஸஸ்னு சொல்ல, மாடரேட்டாக இருக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி சோஷியலிஸ்ட் பேட்டர்னாக இருக்கணும்னு நினச்சதுனால இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாரை தான் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். அடுத்தது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, டெக்னிக்கல் எஜுகேஷனுக்காக. அதாவது இப்போ நம்ம ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கேபிட்டல் கூட்ஸ் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அதில் இருக்க ஸ்கில்டான பர்சன்ஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால எஜுகேஷன் பாலிசி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான எம்பசிஸ் கொடுத்து வந்திருக்கும். ஐஐடிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க செகண்ட் 5 இயர் பிளான்ல. அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஹெவி இண்டஸ்ட்ரி மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னு கிடையாது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸையும் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க செகண்ட் 5 இயர் பிளான்ல. ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் 5 இயர் பிளான். அடுத்த 5 இயர் 61லேருந்து 66 வரைக்கும். இதை வந்து கட்ஜில் யோஜனா அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு மாடல்னு பார்த்தோம். இதுல வந்து கட்ஜில் யோஜனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதுக்கு நேம் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த டைம் பீரியட் என்ன ஆகும்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 5 இயர் பிளான் பண்ணி 2 5 இயர் பிளான் முடிஞ்சிருக்கும், 10 இயர்ஸ் ஆயிருக்கும். நம்ம ஓரளவுக்கு க்ரோ ஆகிட்டு தான் இருக்கோங்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து இப்படி ஃப்ளைட் போகிற மாதிரி நம்ம இந்த பிளேஸ்ல இருக்கோம், இப்போ நம்ம டேக் ஆஃப் ஆக டைம்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால என்ன நினச்சிருப்பாங்கன்னா இம்போர்ட்டை விட நம்ம எக்கனாமிலே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், செல்ஃப் ஜென்ரேட்டிங் எக்கனாமியாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் நம்ம 2 5 இயர் பிளான் முடிஞ்சிச்சு. இந்த 10 வருஷத்துல எக்கனாமி வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம எக்கனாமி இதுக்கப்புறம் க்ரோ தான் ஆக போகுது, டேக் ஆஃப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து இருப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு இந்த 3வது 5 இயர் பிளானையும் ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், பிரைமரி செக்டார் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு செகண்டரி செக்டார் நல்லா இருக்கும். பிகாஸ் பிரைமரி செக்டார்லேருந்து வர ப்ராடக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி செகண்டரி செக்டார் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி நல்லா போகணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரீஸ் தேவைப்படும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டீல் பிளான்ட் நல்லா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பிரைமரி செக்டாரில் இருக்கிற மைனிங் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ எல்லாமே ஓவராலாக டெவலப் ஆகணும்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜி வச்சுருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு க்ரீன் ரெவல்யூஷன் 1965 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் ஆனால் நம்ம ஜிடிபி க்ரோத் வந்து 5.6 டார்கெட் வச்சுருப்போம். ஏன்னா நம்ம டேக் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கோம்னு நினைப்போம். ஸோ நம்ம டார்கெட் வந்து 5.6 வச்சுருப்போம். ஆனால் அச்சீவ் பண்ணது என்னமோ 2.8 தான். ஸோ இந்த பிளான் தேர்ட் 5 இயர் பிளான் வந்து ஒரு ஃபெயிலியர் பிளான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த டைம்ல தான் சைனீஸ் அக்ரஷன், சைனா வந்து அந்த ஷியாஷன் கிளேஷியர் கிட்டலாம் வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அடுத்தது இந்தோ பாகிஸ்தான் வார், இதுவுமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் நடந்த ஒன் ஆஃப் தி வார். அப்புறம் ட்ரவுட்டும் வரும். ஸோ இந்த 3 ரீசன்னால இந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதனால இந்த டைம்ல நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வந்து டிஃபென்ஸுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணனால நம்மளால ஒழுங்கா அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நம்ம டார்கெட்டை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியல இதுல. அடுத்தது தேர்டு 5 இயர் பிளானுக்கு அப்புறமா நம்ம வந்து பிளான் ஹாலிடேன்னு சொல்ற
3 ஆனுவல் பிளானை தான் பார்ப்போம். இந்த 3 வருஷமும் எந்த பிளானும் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் 5 இயர் பிளான் எதையும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஆனுவல் பிளான் மட்டும் பார்ப்பாங்க. பிகாஸ் நம்ம கிட்ட ரிசோர்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். நம்ம வந்து டிஃபென்ஸு அந்த வார் டைம்ல வந்து நம்ம அதிகமா செலவு பண்ணனால நம்மகிட்ட ரிசோர்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ இப்போ உங்க கையில கம்மியான ரிசோர்ஸ் இருக்குன்னா 5 வருஷத்துக்கு நீங்க பிளான் பண்ணி எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு 3 வருஷம் அந்த ரிசோர்ஸ் நம்மளுக்கு மறுபடியும் பழையபடி ஆகிற வரைக்கும் 3 வருஷம் உங்களுக்கு ஆனுவல் பிளான் மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க அந்த டைம்ல. இது வந்து 1966லேருந்து 69 இந்த 3 வருஷமும் ஆனுவல் பிளான் மட்டும்தான். ஓகே, இப்போ தேர்டு 5 இயர் பிளான் அப்போ என்ன ஃபெயிலியர் ஆனனால நம்ம வந்து எக்கனாமி க்ரோ ஆகணும். ஒரு எக்கனாமியில் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ரூபியோட வேல்யூ வந்து டீவேல்யூவேட் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $1 வந்து ஈக்குவலண்ட்டாக ஒரு 40 ரூபாய் இருக்குன்னா வாண்டடாகவே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு $1 60 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வேல்யூ வந்து குறைச்சிக்குவாங்க. அதனால என்ன ஆகும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் இருக்கு, அது நீங்கள் லோக்கலாக விற்றீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ் வாங்கன்னு வச்சுக்கலாம். அதே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, டீவேல்யூ ஆகுறதுனால என்ன ஆகுது, இப்போ $2 நீ சேல் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேல் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கும், 80 ருபீஸ் வந்திருக்கும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நான் உள்ள டொமஸ்டிக்காக விற்றனாவே எனக்கு 100 ருபீஸ் வருது, என்னால் எக்ஸ்போர்ட் பண்ணி 80 ருபீஸ் தான் ஏர்ன் பண்ண முடியுதுன்னு நினைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு 120 ருபீஸ் வருது. இப்போ என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணதுக்காக டீவேல்யூ பண்ணியிருப்பாங்க ருப்பியை. ஓகேங்களா, இந்த டைம் பீரியட்ல. அடுத்தது இந்த பாயிண்ட் இதுல வராது. அதே மாதிரி நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி வாஸ் இம்ப்ளிமெண்டட். அதாவது ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1965ல பார்த்தீங்கன்னா அது வந்து டார்கெட்டடாக இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பஞ்சாப்ல வந்து உங்களுக்கு வீட் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வர ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த இந்த 3 வருஷத்துல தான் உங்களுக்கு வந்து அது அந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து எல்லா பக்கமும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அந்த சீட்ஸை யூஸ் பண்ணுறது, ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த 3 ஆனுவல் பிளான்ல தான் உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாவுக்கும் போய் ரீச் ஆயிருக்கும். 1965 தேர்டு 5 இயர் பிளான்ல வந்து அந்த டார்கெட்டட் ஏரியாஸ்க்கு மட்டும்தான் போயிருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபோர்த்து 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா அசோக் ருத்ரா மணி மாடல்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 2 அப்ஜெக்டிவ் வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து என்னன்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ், growth with stability. இது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், இது செகண்ட் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து growth with stability, செகண்ட் வந்து ப்ராக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன, ஏன் இது இங்கே இந்த ஃபோர்த் 5 இயர் பிளான் வச்சிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளான் இப்படி போயிருக்கும், ஆனால் தேர்ட் இயர் பிளான் இங்கே வந்திருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் 3 ஆனுவல் பிளான் போட்டு நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே கிடையாது. ஓகே, இது நம்ம எப்படி ஆசைப்பட்டோம்னா நம்ம இப்படி க்ரோ ஆகும்னு நினைச்சோம். அட்லீஸ்ட் நம்ம இப்படியாச்சும் க்ரோ ஆகிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு. அதனால நம்ம ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். ஏன்னா சடனாக எக்கனாமி கீழே போகுதுன்னா அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளோட எய்மே எப்படி இருக்கணும்னா ஸ்டேபிளாக க்ரோ ஆகிற மாதிரி இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இம்போர்ட் டிபெண்டன்ஸாக இருக்கக்கூடாதுங்கன்னா செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும்னு அப்ஜெக்டிவ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அக்ரி தான் க்ரோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஃபோர்த்து 5 இயர் பிளான் அந்த டைமில் தான் உங்களுக்கு நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் நடக்கும். அடுத்தது MRTP ஆக்ட் வந்து இப்போ தான் பாஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எந்த ப்ரொடக்ஷன் ஆனாலுமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டை பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கூட இன்க்ரீஸ் பண்ண முடியாது. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள வந்து நீங்கள் ஃபயர் பண்ண முடியாது. அது மாதிரி எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் வந்து முன்னிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆக்டும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த மோனோபோலிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது வந்து இந்த IRDP ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் இந்த 5 இயர் பிளான்ல தான் லான்ச் ஆயிருக்கும். நம்ம டார்கெட் 5.7 வைப்போம், ஆனால் அச்சீவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3.3 தான். ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் தான். ஏன் இது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்தோ பாகிஸ்தான் வார் 1971ல பங்களாதேஷ்க்கு வந்து நம்ம ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருப்போம். அந்த டைம்ல அங்கே இருக்க ரெஃப்யூஜிஸ் நிறைய பேர், இந்த ப்ராப்ளம் இன்னுமே போயிட்டு இருக்கு இல்லைங்களா, ரெஃப்யூஜிஸ் இங்கே வந்திருக்காங்கன்னு. ஸோ அந்த ரெஃப்யூஜிஸ் உள்ள வந்தனால
நம்மளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப வந்து மோர் நம்பர் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் வந்திருப்பாங்க. ஸோ வரவங்க வந்து நார்மல் பீப்புளா இல்ல மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கவங்களா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு குடுக்குறதுக்கு ஃபுட் அண்ட் ஷெல்டர் ப்ரொவைட் பண்றதே கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து அப்பதான் க்ரோ ஆயிட்டு இருக்கோம். நம்மகிட்ட அவ்வளோ மணி எல்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஸோ இந்த ரெஃப்யூஜிஸை டேக்கிள் பண்றதுக்கே கொஞ்சம் ரிசோர்ஸ் அப்ப நம்ம கிட்ட இருந்த ரிசோர்ஸ்ல ஒரு ஒரு பங்கு இங்க போயிருக்கும். ஸோ அதனால தான் 4th 5-year பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயில் ஆயிருக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொரு 5-year பிளான் பார்க்கும்போதும் அது சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அதுல எந்த ஸ்கீம்ஸ் அவர்ஸ் ஆக்ட் இல்லை ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் எடுத்திருக்காங்களா? இப்போ நேஷனலைசேஷன் நடந்திருக்கு. அது எந்த 5-year பிளான் இப்படிங்குமே பார்த்து வச்சுக்கலாம். மேபி இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல கேட்க கூட சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 5th 5-year பிளான் 74லேருந்து 79 வரைக்கும் இருக்கும். ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் 5th பிளான் வாஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் லான்ச்டு பை டிபி தர். இதுலேயும் ட்வின் அப்ஜெக்டிவ் வச்சிருப்பாங்க. ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி 4th 5-year பிளான்ல அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸும் இருக்கும். அதாவது க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டின்னு இருந்துச்சு. இதில் வந்து பாவர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ஏன்னா அப்பவுமே நம்மளால பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் பண்ண முடியல. 4 5-year பிளான் முடிஞ்சிருக்கும். பட் பாவர்ட்டி வந்து பெரிய லெவல்ல கண்ட்ரோல் நம்மளால பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அதை வந்து 5-year பிளானோட மெயின் அப்ஜெக்டிவா வைக்க ஆரம்பிப்பாங்க. Backdrop of economic arising out of runaway inflation fueled by hiking oil prices. ஸோ இந்த 5-year பிளான் 5th 5-year பிளான் வரும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, இந்த ஆயில் கண்ட்ரிஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அங்க எல்லாமே உங்களுக்கு வந்து அங்க ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும். அங்க வந்து ஒரு எப்படி சொல்லலாம், மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டி, கவர்மெண்ட்டுக்குள்ளேயே சண்டை போடுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்கறனால அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிலோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா அவங்களோட அந்த வார் இல்லைன்னா அந்த மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டியை சப்போர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து கேஷ் தேவைப்படும். ஸோ அவங்க வந்து ஆயில் வந்து அதிகமான ரேட்ல தான் சேல் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கே தெரியும் ஆயில் பெட்ரோலியம் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ இப்போ அது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா நம்மளுக்கு அப்பதான் நம்ம க்ரோ ஆகுற எக்கனாமி. ஸோ நம்மளுக்கு வந்து அது ஒரு எக்கனாமிக் கிரைசிஸாவே வரும். அதாவது ரொம்ப பெரிய கிரைசிஸ் இல்லை, பட் ஒரு நம்மளால கொஞ்சம் சமாளிக்க முடிகிற லெவல்ல இருந்தாலும் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு கிரைசிஸ் தான் அப்போ வந்திருக்கும். ஸோ 5th 5-year பிளான்ல தான் அந்த டைம் இது நடந்த டைம் வந்து 5th 5-year பிளான். ஸோ இதுலலாம் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், அப்புறமா நேஷனலைசேஷன் ஆஃப் கோல் இண்டஸ்ட்ரி. அதாவது இப்போ வரைக்குமே கோல்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது வந்து கவர்மெண்ட், அதை ப்ராசஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, மைனிங் ஒர்க், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான் பார்க்குறாங்க. இது வந்து 1975ல அந்த இண்டஸ்ட்ரியவே நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸ் நேஷனலைசேஷன், அதே மாதிரி இஸ்ரோவை ஸ்ட்ரென்தன் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு 5th 5-year பிளான்ல தான் நடந்திருக்கும். நம்ம வந்து டார்கெட் வந்து 4.5 வச்சிருப்போம். ஆனால் அச்சீவ் பண்ணது வந்து 4.8. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 5.6 இது மேலே வச்சிருப்போம், நம்ம அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளால எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ, ஏன்னா எல்லா பிளானும் ஃபெயில் ஆகுதுன்னா அதில் ஒர்க் பண்ணவே யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால அச்சீவபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதை நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பிளான் வந்து 79 வரைக்கும் இருந்திருக்கிறோம். ஆனால் 78ல வந்து ஜனதா பார்ட்டி வந்து உங்களுக்கு அதை அப்ரப்டா நிறுத்தியிருப்பாங்க. இந்த 5-year பிளான் எல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகாது, இந்த 5th 5-year பிளானே ஒரு தப்பான பிளான், இது கரெக்டா இந்தியன் பீப்புளை டார்கெட் பண்ணி பெருசா எதுவும் பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிளான் போடுவாங்க. ஆக்சுவலி 78லேருந்து 83 வரைக்கும் அவங்க ஒரு பிளான் போடுவாங்க. அதுதான் 6th 5-year பிளானாக இருந்திருக்க வேண்டியது. ஆனால் 1980 2 வருஷத்துலேயே மறுபடியும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததுனால இது வந்து ரோலிங் பிளான்னு சொல்லுவோம். ஆக்சுவலி 83 வரைக்கும் வந்திருக்கணும், பட் 80யோட முடிஞ்சிருக்கும். பிகாஸ் 80ல காங்கிரஸ் வந்து இதை வந்து வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு 6th 5-year பிளான் அவங்க அஃபிஷியலி லான்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இவங்க பிளான் பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், ஏன்னா அப்போ எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரைவேட் வந்து கொஞ்சம் அதிகமாக கம்பெனி ஓப்பன் பண்ணுற மாதிரியான பிளான் அது இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்குமே கவர்மெண்ட் எப்படி இருக்காங்கன்னா புது கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுறதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. புது கம்பெனியாக இருந்தாலும் அது கவர்மெண்ட் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வெல்த் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் வரும், பாவர்ட்டின்னு அதிகப்படுத்தும் அப்படின்னு அப்போ இருந்தவங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1980ல காங்கிரஸ் கவர்மெண்ட் மறுபடியும் பவருக்கு வந்தோடனே இந்த பிளானை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க 6th 5-year பிளான் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் 6th 5-year பிளான் பார்க்கலாம்.
ஓகே. 6th 5 இயர் பிளான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தோடனே நெக்ஸ்ட் 80லேருந்து 85 வரைக்கும் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நேஷனல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. நேஷனல் இன்கம்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட், இது மைண்ட் வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. அடுத்தது மாடர்னைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம அப்போ வரைக்குமே பெருசாக டெக்னாலஜி எதுலேயுமே யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து டெக்னாலஜியை நோக்கி போகணும். நெக்ஸ்ட் வேர்ல்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், அடுத்த ஃபேஸ் வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து மிஷின்ஸை பேஸ் பண்ணி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி, அதாவது இந்த ப்ரோக்ராம்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 5th 5 இயர் பிளான்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவர்ட்டிங்கிறது எல்லா 5 இயர் பிளான்லேயும் பேஸாக சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வரைக்குமே நம்ம அதை சொல்லிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஆப்வியஸ்லி டெக்னாலஜிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கும் போது ஐடி டெலிகம்யூனிகேஷன் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ட்ரைசெல் இது கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தனியாக ஸ்கீம்ஸை பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு படிக்கும்போது இப்போவே எந்தெந்த 5 இயர் பிளானுக்கு எந்தெந்த ஸ்கீம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 5 இயர் பிளான் படிக்கும்போது அதோட இயர், அதுக்கு ஏதாச்சும் நேம் தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நேமு, இந்த ஸ்கீம்ஸ் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 5 இயர் பிளான் முடிஞ்சிடும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி என்னென்ன இன்டெப்த்தாக அந்த டாப்பிக்கில் தனித்தனியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து லான்ச் பண்ணது வந்து லிபரலைஸ்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட தான் எல்லாங்க மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட்டு கிட்ட வர ஆரம்பிக்கும். அதேமாதிரி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இனிஷியலி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப இந்த பிலோ பாவர்ட்டியில் இருக்கவங்க அது மாதிரி டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இந்த 6th 5 இயர் பிளான்லையுமே எக்ஸ்பென்ஷன் இருந்துச்சு. ஸோ நம்ம டார்கெட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 5.2, அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 5.7. ஓகேங்களா. எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒரு சிலது மேபி புரியாத மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாச்சும் பார்ட்டில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு கிளாரிஃபிகேஷன் தரேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 7th 5 இயர் பிளான். அடுத்த 5 இயர்ஸ்க்கான பிளான் இது 85லேருந்து 90 வரைக்கும். இதில் வந்து நம்ம ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை ஆக்சிலரேட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஃபுட் ஒர்க் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, ஸோ இது 3 தான் மெயின் திங்காக இருந்துச்சு. இதில் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, இது வந்து ரூரல் ஏரியாவுக்கு போவதற்கான எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் தான் இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு யூத், இதையும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. டெலிகாம் செக்டார்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரைமரி எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணதுக்கு இது சொல்லியிருக்கோம். அடுத்தது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ், ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் கவர்மெண்ட் எப்படி நினைப்பாங்கன்னா நம்ம வந்து சோஷியலிஸ்ட் பாத்தில் இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணோம், அதில் வந்து பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஒரு சில பேர் இருக்கலாம், அதுலேயும் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே நம்மளோட க்ரோயிங் பாப்புலேஷனை வச்சு கவர்மெண்ட்டே எல்லாத்துக்கும் எல்லாமேலாம் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரியலைஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ 7th 5 இயர் பிளானில் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வரும். ஓகேங்களா. இது இந்த பிளானும் சக்ஸஸ்ஃபுல் தான். பிகாஸ் நம்ம டார்கெட்டட் க்ரோத்தும் ஆக்சுவல் க்ரோத்தும் ஈக்குவலாக இருக்கும் இதில் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ 91 92 வந்து உங்களுக்கு ஆனுவல் பிளான்ஸ் தான் வரும். ஏன்னா அப்போ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து பேடாக இருக்கும், வாலட்டைலாக இருக்கும். அதனால 5 இயர் பிளான் நம்மளுக்கு வந்திருக்காது. ஓகேங்களா. 2 ஆனுவல் பிளான் தான் உங்களுக்கு இருக்கும். 90 to 91க்கு ஒன்று, 91லேருந்து 92க்கு ஒன்று. அடுத்து 8th 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா 92 to 97. ஸோ இதில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இது வரைக்கும் அக்ரியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தோம், அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம், அடுத்து டெக்னாலஜி பார்த்தோம். இப்போ டெக்னாலஜி வருதுன்னா அதை யூஸ் பண்ண தெரியணும். இப்போ டிராக்டர் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகும் நம்ம நினைக்கிறோன்னா அந்த டிராக்டரை யூஸ் பண்ண தெரியணும் அந்த ஃபார்மருக்கு. இப்போ ஃபர்டிலைசர் தரோன்னா அந்த ஃபர்டிலைசர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபார்மருக்கு தெரியணும். அதே மாதிரி தான் இப்போ டெக்னாலஜி நம்ம எல்லாத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த ஸ்கில் செட் வந்து பீப்புளுக்கு வேணும். ஸோ அதனால ஹியூமன் ரிசோர்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த டைம் பீரியட் தான் எல்பிஜி
ரிஃபார்ம் வந்து வந்திருக்கும். அடுத்து எம்ஆர்டிபி ஆக்ட், அந்த மோனோபோலி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் வந்து உங்களுக்கு அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸும் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாலும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் லைசன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ், அதோட மெடிசன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அவங்களுக்கு இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆன்லைனில் பார்ப்போம் இல்லைங்களா? அந்த ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஸ்டஃப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்ம லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணோம். ஸோ இதெல்லாம் அடுத்தது ஃபுட். ஸோ மேலே அப்ளை பண்ணுறது, மெடிசனாக எடுத்துக்கிறது, அண்ட் தென் ஃபுட், இது எல்லாத்துக்கும் லைசன்சிங்கை வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்துக்குமே லைசன்சிங்கை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கிறதுக்கு மட்டும் லைசன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி ஒரு 200 லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ 10 தான் இருக்குது. அந்த ரேஷியோவில் குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். இப்போ ஒரு சில பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை, அதை ரன் பண்ண முடியல ப்ராஃபிட்டுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதை வந்து ப்ரைவேட் கிட்ட விற்றுருப்பாங்க. ஓகேங்களா? வித் அந்த அமௌண்ட் எடுத்து வேற ஏதாச்சும் ஸ்கீம்ஸ்லயோ வேற ஏதாச்சும் நல்லா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மாடர்னைசேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த 8th 5 அந்த எல்பிஜிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, எக்கனாமி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதிகமாகறாங்க, இல்லை இம்போர்ட் பண்ணுறவங்க அதிகமாகறாங்கன்னா அவங்க ஃபாரின் கரன்சிஸ் கூடலாம் அதிகமாக டிரான்சாக்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஃபினான்ஷியல் செக்டார், பேங்கிங் இது எல்லாமே உங்களுக்கு ரிஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஈஸியாக டிரான்சாக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம். அடுத்தது சோஷியல் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோடு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஹோட்டல் கொண்டு ஆரம்பிப்பாங்க. ஹோட்டல் இந்த சென்ஸ் வந்து நம்ம தங்குறோம்ல, அந்த ஹோட்டல் கொண்டு ஆரம்பிப்பாங்க. எந்த செக்டாரையும் விட மாட்டாங்க. பட் இந்த 8th 5 பிளானுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குறையும். ஸோ நம்ம இது வந்து சக்ஸஸ் தான் இருக்கும். பிகாஸ் நம்ம டார்கெட்டோட நம்ம அதிகமாகவே அச்சீவ் பண்ணியிருப்போம். ஏன் கவர்மெண்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ணாங்க, அண்ட் தென் சோஷியல் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் குறைஞ்சதுன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐஎம்எஃப் கிட்ட வந்து லோன் வாங்கியிருப்போம். இப்போ எப்படி ஸ்ரீலங்கா வந்து லோன் வாங்குறாங்க, அதுமாதிரி நம்மளும் லோன் வாங்கியிருப்போம். இப்போ ஐஎம்எஃப் நம்ம கிட்ட லோன் வாங்கணும். இப்போ நம்ம போய் பேங்க்ல லோன் கேட்குறோம் அப்படின்னா அவங்க சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த எலிஜிபிலிட்டிக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அவர்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிடைக்குங்க மாதிரி. ஸோ அந்த ஐஎம்எஃப் லோன் வேணும்னாலும் அவங்க சொல்லுவாங்க உங்கள் எக்கனாமி வந்து ஓப்பன் பண்ணுங்க, கவர்மெண்ட்டுக்கான வேலையை மட்டும் பாருங்க, பிஸ்னஸ் பண்ணாதீங்க, இது மாதிரி நிறைய ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு லோன் கிடைக்கும். அதனால தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th 5 பிளான். 1997 2002 வரைக்கும் இந்த பிளான் இருக்கும். ஸோ இந்த பிளானோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி எல்பிஜி ரிஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து நம்மளுக்கு கம்மியாயிருக்கும். அதை தான் பிஓபி கிரைசிஸ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அந்த டாப்பிக்கில் தனியாக பார்ப்போம். ஸோ அந்த பிஓபி கிரைசிஸ்னால ப்ரைவேட் செக்டரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க கவர்மெண்ட் 9th 5 பிளானில். ஸோ இந்தியாவோட ப்ரைவேட் செக்டர், ப்ரைவேட் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஃபாரின்லேருந்து வர ப்ரைவேட் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே கவர்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெசிலிட்டேட்டர் ரோல் எடுத்துப்பாங்க. அதாவது இது முன்னாடி எல்பிஜி ரிஃபார்ம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ரோலில் இருப்பாங்க. ரெகுலேட்டர்னா என்ன, எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுவாங்க. அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது இல்லைங்களா? லைசன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு கம்பெனியில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேரை வச்சு அந்த ப்ராடக்டை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் 100 ப்ராடக்டை 10 பேர் வச்சு பண்ண முடியும். ஆனால் கவர்மெண்ட் என்ன அப்போல்லாம் சொல்லுவாங்கன்னா, எக்ஸாம்பிள் 100 ப்ராடக்டை நீங்கள் 15 பேரை வச்சு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கணும். அந்த கவர்மெண்ட் வந்து சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாக எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறனால அவங்க பிளான் படி 15 பேர் வச்சு பண்ணணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நினச்சாலுமே 10 பேர் வச்சு அப்போ பண்ண முடியாது. அதே மாதிரி என்னோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஒரு நாளுக்கு 1000 சேர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கும்போது 500 சேரை ப்ரொடியூஸ் பண்ண லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களால் அதை பண்ண முடியாது.
1000 பண்ண முடியாது. 500 தான் பண்ணணும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க 1000 அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, நீங்க அதுக்கும் தனியா அப்ளை பண்ணி, நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். அப்பதான் உங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ண விடுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கீழ வேலை செய்றாங்க 100 பேர். அதுல 2 பேர் வந்து சுத்தமா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆர்எல்ஸ் உங்க ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்க அவங்க வேலைக்கு வேணாம், வேற ஆள எடுத்துக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. இவங்க 2 பேத்தையும் உங்களால டெர்மினேட் ஈஸியா பண்ண முடியாது. இதுக்கும் கவர்மெண்ட் கிட்ட நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இவ்ளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அப்ப இருக்கும். அதனால தான் அப்பல்லாம் பிரைவேட் கம்பெனிஸ் வந்து பெருசா ஓப்பன் பண்ண முடியாம இருந்திருப்பாங்க. கவர்மெண்ட்டே மோனோபோலி மாரி சிலதுலலாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து பிஓபி கிரைசிஸ் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தான் எல்பிஜி ரிஃபார்ம் எல்லாம் பண்ணி, உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலேட்டரா இருக்க வேணாம், ஃபெசிலிட்டேட்டரா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்துருவாங்க. ஃபெசிலிட்டேட்டர்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம்னு வந்தாங்கன்னா, அதுக்கு சொல்யூஷன் குடுப்பாங்களே தவிர, இத அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷனோ, ரெகுலேஷனோ போட மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பேசிக்கான ஒரு லைசென்ஸ் வாங்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக நீங்க ஒரு லைசென்ஸ் வாங்குறீங்கன்னா, அதுதான் பேசிக்கான அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் ஒரு பேசிக்கான லைசென்ஸ். அது உங்கள வந்து எதுலயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. இது வந்து நீங்க கரெக்ட்டா பண்றீங்களா இல்லையான்னு செக் பண்ணி நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான லைசென்ஸ் தான் உங்களுக்கு தராங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரோட் போட்டு தருவாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஏரியாஸ் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட் பண்ணுவாங்களே தவிர, கவர்மெண்ட் வந்து பிசினஸே பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, இப்போ டாட்டாவோட ஸ்டீல் கம்பெனி இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட்டா அவங்களுக்கு போட்டியா 4, 5 கம்பெனிஸ் வந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. டாட்டா வந்து நீங்க வந்து 1000 டன் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் வந்து 2000 டன் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. பட் இப்போ வந்து என்னங்கிறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூனா இங்க வாங்க, நாங்க உங்களுக்கு சரி பண்ணி தரோம். ஸோ இப்போ பிரைவேட் செக்டாரெல்லாம் இங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டரா இருக்கணும், டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கணும், இங்க இருக்க பீப்புளோட எஜுகேஷன் பெட்டரா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஸ்கில்டு லேபர் கிடைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி தரது தான் எங்க வேலை அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் போயிடுவாங்க. அதை தான் ஃபெசிலிட்டேட்டர்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி பிரைவேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க வந்து டெபாசிட் வச்சிருக்கும், பிரைவேட் பேங்க்ல நீங்க டெபாசிட் வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். பிரைவேட்ல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெட் பேங்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கவர்மெண்ட் பேங்கிங் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி பிரைவேட் பேங்கிங்ல இருக்க கஸ்டமர் சர்வீஸ்க்கும் கவர்மெண்ட் பேங்க்ல இருக்க கஸ்டமர் சர்வீஸ்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா பிரைவேட் பேங்க் வந்து எதை டார்கெட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் மேக்கிங். ஸோ அதிகமான கிளைண்ட் பேஸ் வேணும்னு சொல்லி அவங்களோட எல்லா சர்வீசஸையும் பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட்னாவே நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட் பேசிஸில் தான் அது ரன் ஆகும். ஆனால் கவர்மெண்ட் வந்து எல்லாமே ப்ராஃபிட் பேசிஸில் போகுமா? இப்போ யூனிவர்சல் எஜுகேஷன் நம்ம சொல்கிறோம், அது வந்து ப்ராஃபிட் பேசிஸ்ல கொடுக்க முடியுமானா முடியாது. பிகாஸ் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களையுமே நம்ம வந்து படிக்க வைக்கணும். ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி செக்டர்ஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்காம. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு ஏரியாவுக்கு ரோடு வேணும்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து போட்டு தருவாங்களா, இல்லை கவர்மெண்ட் வந்து போடுவாங்களா? கவர்மெண்ட் தான் போடுவாங்க. நம்மக்கிட்ட டேக்ஸ் வாங்கி அதுக்கு வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு போட்டு தருவாங்க. ஓகேங்களா? பிரைவேட் செக்டார் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லலாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ பிரைவேட் வந்து எதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்களோ அதுலலாம் கவர்மெண்ட் இந்த சோஷியல் செக்டார் ஸ்கீம் வழியா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிரைவேட் செக்டாரை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க 9th 5-year பிளான்ல. ஓகேங்களா? இதுதான் பேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குன்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த்தை பற்றிலாம் பேசுகிறதுனால கிராம் சடக் யோஜனா 2000ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. கிசான் கிரெடிட் கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன பண தேவைக்காக நீங்க யார்ட்டையும் மணி லெண்டர்ஸ் கிட்ட போக வேணாம் அப்படிங்கிற மோட்டிவ்ல இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரூரல் ஏரியால எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுக்காக ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா இதை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க 1999ல. சர்வ சிக்ஷா அபியான் 2001ல இந்த ஆக்ட் வந்திருக்கும். 6லிருந்து 14 வயசு வரைக்கும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்ட் வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா growth-ஓட டார்கெட் வந்து என்னன்னா 6.5% ஜிடிபி வளரணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருப்பாங்க. பட் அச்சீவ் பண்ணது என்னமோ 5.4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 5-year பிளான் 2002லேருந்து 2007 வரைக்கும்.
இதுல பாத்தீங்கன்னா 2 டார்கெட் தான். டபுள் தி per capita income இது next 10 years. அதே மாதிரி அடுத்த 10 வருஷத்துல பாவர்ட்டி ரேஷியோவை 15% குறைக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் கோலா வச்சிருந்துருப்பாங்க. ஸோ 10th 5-year பிளான்ல ஜிடிபி க்ரோத்தோட சேர்த்து மானிட்டரபிள் டார்கெட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ 9th 5-year பிளான் வரைக்கும் நம்ம க்ரோத் மட்டும்தான், ஜிடிபி க்ரோத் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஆனால் இந்த 10th 5-year பிளான்ல மற்றதையும் சேர்த்து நம்ம கவனிக்கணும். வெறும் ஜிடிபி வளர்ந்தா மட்டும் கண்ட்ரி வளர்ந்துராது, மற்றதையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் 11 இண்டிகேட்டர்ஸை வந்து கொண்டு வருவாங்க. அதெல்லாம் என்னன்னா ஜெண்டர் கேப்பை ரெடியூஸ் பண்ணுறது லிட்ரஸியில், அதே மாதிரி வேஜ் ரேட்லேயும் ஜெண்டர் கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணும், மேல் ஃபீமேலுக்கு ஈக்குவல் வேஜஸ். அதுக்கப்புறம் இன்ஃபேண்ட் அண்ட் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் இதையும் ரெடியூஸ் பண்ணுங்க மாதிரி பார்த்துருப்பாங்க. அப்போ லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணும், போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் அதாவது க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறது, பொல்யூட்டட் ரிவர்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது, இது மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ எந்த 5-year பிளான்ல ஜிடிபியோட சேர்த்து மானிட்டரபிள் டார்கெட்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னா 10th 5-year பிளான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும். பாரத் நிர்மான் ப்ரோக்ராம், அதாவது ரூரல் ஏரியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, அதாவது ரூரல் ஏரியாவில் உங்களுக்கு ரோட் போடுறது, பஸ் ஸ்டாப் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், இது நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். இந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் ப்ரொவைட் பண்ணுற ஹெல்த் கேர்க்கெல்லாம் இது வரும். அடுத்தது மிட் டே மீல் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கும், அதை வந்து இந்த 10th 5-year பிளானில் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டார்கெட் வந்து 8% வச்சுருப்போம், அச்சீவ் பண்ணது 7.2. ஓகேங்களா? இந்த 5-year பிளான்லனா அக்ரிகல்ச்சரை வந்து பிரைம் மூவிங் ஃபோர்ஸ் ஆஃப் தி எக்கனாமி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு மேஜர் இல்லைன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபோர்ஸ், நம்ம எக்கனாமி க்ரோ ஆகிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸாக அக்ரிகல்ச்சரை வந்து 10th 5-year பிளான்ல தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கவர்னன்ஸையும் தான் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஃபேக்டராக சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ நிறைய பிஸ்னஸ் நடந்தால் மட்டும் ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆயிடாது. அதாவது பிஸ்னஸ்னால நடந்தால் என்னாகும், ஜிடிபி க்ரோ ஆகும், எக்கனாமி வந்து க்ரோ ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது நடந்தால் மட்டும் ஒரு டெவலப்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, கவர்னன்ஸ் இருக்கணும். இப்போ இந்த க்ரோத்னால வர அமௌண்ட்டை இல்லை மணியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணக்கு கவர்னன்ஸ் ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்னும் இந்த 10th 5-year பிளானில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 10th 5-year பிளானில் per capita இன்கம்மை டபுள் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் மானிட்டரபிள் டார்கெட்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் மெயின் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதே கவர்னன்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th 5-year பிளான் 2007லேருந்து 2012 வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத். நம்ம ஏன் இவ்வளோ நாளாக இல்லாமல் 11th 5-year பிளான்ல இன்க்ளூசிவ்ங்க வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்பிஜி ரிஃபார்ம்க்கு அப்புறம் ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறையா வராங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கவங்களும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் வருது, படித்தவங்களுக்கு ஃபாரின் கம்பெனிஸ்லேயும் நிறைய வேலை கிடைக்கிது. ஸோ என்ன ஆகுது, இந்த ஐடி செக்டரெல்லாம் வருது. ஸோ படித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிது, அவங்க எக்கனாமிக்கலி ரொம்பவே க்ரோ ஆகுறாங்க. இப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்க ஸ்கில்லை வச்சு இந்த ஃபாரின் கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃபோர்ஸாக ஜாயின் பண்ணி அவங்களால நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்க்கு போக முடியுது. ஆனால் அப்பயுமே ஒரு சில பேர்த்துனால அந்த க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ண முடியல. ஸோ என்ன ஆகுதுன்னா ஒரு ஏரியாவில் க்ரோத் இருக்கு, இன்னொரு ஏரியாவில் க்ரோத் இல்லை. அப்போது ஓவராலாக இந்தியா க்ரோ ஆகுதுன்னு நம்ம எப்போ சொல்லுவோம், எல்லா பீப்புளும் க்ரோ ஆகிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் 10,000 சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அடுத்த வருஷம் அவங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னொருத்தவங்க மாதம் பார்த்தீங்கன்னா 5,000 சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அடுத்த வருஷம் அவங்க வந்து 7,000 சம்பாதிக்கிறாங்க. ஸோ இவங்க க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகலை இல்லைங்களா? ஸோ இதுதான் இன்க்ளூசிவ் க்ரோத்னா எல்லாருமே அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகணும். அவங்க இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகுறது இன்க்ளூசிவ் க்ரோத், யாரையும் பேக்கில் விடாமல். ஸோ நம்ம ப்ரைவேட் செக்டார் வந்ததுக்கு அப்புறமா நம்மளால இன்இக்வாலிட்டியை பார்க்க முடியுது கொஞ்சம். அதனால தான் இன்க்ளூசிவ் க்ரோத்தை வந்து 11th 5-year பிளானில் கொண்டு வராங்க. ஓகே, 10th 5-year பிளான் முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேட் எமர்ஜ்ட் அஸ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி. ஸோ 2007 வச்சுக்கலாம். அப்போ இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருக்குது. அந்த பேக்ட்ராப்பில் தான் உங்களுக்கு 11th 5-year பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா?
இதில் டார்கெட் பார்த்தீங்கன்னா 8.1 வச்சுருப்பாங்க, ஆனால் அச்சீவ் பண்ணது 7.9. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த டைம் பீரியடில் வந்தது விமன் ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. மகிழ கிஷான் சஷக்திகரான் பரியோஜனா அப்படின்னு ஒரு 2011 இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. 2008 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன், இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க எஜுகேஷனுக்காக. அடுத்தது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இது வந்து ஃபுட் கிரெயின்ஸ் அட் சப்சிடைஸ்ட் ரேட். ஓகே, இந்த ஆக்ட் எல்லாம் இப்போ ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு சொல்லியிருக்கோம். அப்போது கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமானாதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது சின்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க டெய்லி வேஜஸ் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லா காசும் அவங்க ஃபுட்டு அந்த நீட்ஸுக்கே போகுதுன்னா அவங்க பசங்களை வந்து எஜுகேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணவே மாட்டாங்க. இப்போ உங்க கையில ஒரு 100 ரூபாயாச்சும் பேலன்ஸ் இருந்தால் தான் அந்த 100 ரூபாய் எங்கேயாச்சும் சேவ் பண்ணலாமா இல்லை வேற எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவுட் ஆஃப் தி பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா பாவர்ட்டியில் சில பேர்த்தனால ஃபுட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது, மார்ஜினல் லெவலில் இருக்கவங்க ஏர்ன் பண்ணுறது எல்லாமே ஃபுட்டுக்கே போயிடும். அதனால தான் உங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு 2013 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது ரைட் டு எஜுகேஷன் மூலிமா இப்போ எஜுகேஷன் இருந்தால் தான் அடுத்த லெவல் ஆஃப் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் முக்கால்வாசி பேர் போகிறதுனால எஜுகேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். பிகாஸ் அப்போ எஜுகேட்டட் பீப்புளும் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் எஜுகேட் பண்ணுறது இப்போவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் ஒரு 2007 அந்த டைம் பீரியடில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட 11th 5-year பிளானும் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th 5-year பிளான் 2012 to 2017. இதோட தீம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர், மூவ் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டெயினபிள் க்ரோத். ஸோ இதில் வந்து சஸ்டெயினபிள் க்ரோத் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம நிறைய ரிசோர்ஸஸ், அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு எதையும் நம்ம வந்து விட்டு வைக்கல. ஸோ அப்போல்லாம் நம்ம இருந்தோம்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கஷ்டப்படுவாங்க. அண்ட் தென் ஃப்யூச்சரில் க்ரோத்தே இருக்காது. ஸோ நம்ம நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் சஸ்டெயினபிளாக நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட 5-year பிளான்லேயும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 12th 5-year பிளானில் அதை கொண்டு வந்திருப்போம். ஸோ இன்க்ளூசிவ்னஸ் வந்து எப்படி அச்சீவ் பண்ணலான்னா, பாவர்ட்டி ரிடக்ஷன், ப்ரொமோட்டிங் குரூப் ஈக்வாலிட்டி, ரீஜனல் பேலன்ஸ், ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி, எம்பவரிங் பீப்புள். ஸோ ஆப்வியஸ்லி இன்இக்வாலிட்டி இருக்குன்னா பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும். ப்ரொமோட்டிங் குரூப் ஈக்வாலிட்டி, ஒரு குரூப்புக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க, நான் பெரியாள் நீ பெரியாள், அது மாதிரி இருக்கக்கூடாது. ரீஜனல் பேலன்ஸ், நார்த் இந்தியா விட சவுத் இந்தியா டெவலப்டாக இருக்குது, இல்லைனா நார்த் இந்தியாவிலே பீகார் டெவலப் ஆகலை. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரீஜன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ரீஜன் எல்லாமே டெவலப் ஆகி வர மாதிரி பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது. அண்ட் தென் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி. ஸோ இன்க்ளூசிவ்னஸ்னாவே இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் பண்ணும். ஒருத்தங்க பணக்காரங்களே போயிட்டு இருக்கிறது, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது. எம்பவரிங் பீப்புளுக்கு வந்து நாலேஜ் கொடுத்து எம்பவர் ஆயிடுவாங்க. ஸோ எஜுகேட் பண்ணுறது. அண்ட் தென் அவங்களுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை வந்து அவங்க அஃபோர்ட் பண்ண அதை அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் இன்க்ளூசிவ்னஸில் வரும். சஸ்டெயினபிலிட்டினா என்ஷூரிங் என்விரான்மெண்டல் சஸ்டெயினபிலிட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல்னா ஹியூமன் ரிசோர்ஸ். அதாவது ஒரு படிக்காதவங்களோட படித்தவங்க வந்து ஒரு நல்ல ஹியூமன் கேபிட்டல் நம்ம சொல்லலாம். பிகாஸ் அவங்களால நிறைய வேலையை எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஸோ அந்த ஹியூமன் கேபிட்டல் நீங்கள் எப்படி எஃபிஷியண்ட்டாக வச்சுருப்பீங்க? ஹெல்த் இருக்கணும். எனக்கு நாலேஜ் இருக்குது, ஆனால் நான் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கேன்னா நான் என் வேலை ப்ரொடக்டிவாக பண்ண முடியாது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும், எஜுகேட்டடாக இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும், ஹெல்த்துக்கு நியூட்ரிஷன் வேணும். ஸோ இது மூலிமா நம்ம என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் கேபிட்டல் சஸ்டெயினபிலிட்டியை பார்க்க முடியும். ஓகே, இந்த 5-year பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் வந்திருக்கும். பிகாஸ் 2014 வேற கவர்மெண்ட் வந்திருப்பாங்க. அவங்க 2015 நிதி ஆயோக் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 5-year பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து பெருசாக இருக்காது. பட் இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதி ஆயோகோட இனிஷியேட்டிவ்ல தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் இந்த 5-year பிளான் நடந்த டைம்ல இது வந்தனால இது கீழே நம்ம இது வச்சிருக்கோம். ஓகேங்களா? என்னென்ன ஸ்கீம்னா மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இந்தியா மிஷன், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஜிஎஸ்டி, இது எல்லாமே 12th 5-year பிளான் அந்த டைம் பீரியடில் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி 12th 5-year பிளான் எல்லாம் பெருசாக இம்ப்ளிமெண்ட் வந்து ஆயிருக்காது.
இதோட டார்கெட் growth பார்த்தீங்கன்னா 8%, அச்சீவ்டு growth பார்த்தீங்கன்னா 6.5%. ஓகேங்களா? இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம அந்தந்த டாபிக்ல வந்து இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப், அதுக்கப்புறமா டாக்ஸேஷன் பற்றி எக்கனாமியில் படிப்போம். ஸோ ஐ மீன் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் படிப்போம். ஸோ அதுலலாம் உங்களுக்கு இந்த டாபிக்ஸை ஃபுல்லாக நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே பார்க்க வேணாம். நம்ம அங்கே ஒவ்வொரு ஸ்கீமாக தனித்தனியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். பிகாஸ் இது எல்லாமே ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ். இதோட 12 5-year பிளான்ஸும் எண்ட் ஆகுது. ஸோ 12th 5-year பிளான்ல இருக்கும்போதே மிடில் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நிதி ஆயோக்னு இன்னொரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து பிளானிங் கமிஷன் வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து 12th அப்புறமா வேற எந்த 5-year பிளானும் கிடையாது. அடுத்து நிதி ஆயோகோட ஒர்க்கிங் தான் இருக்கும். ஸோ நிதி ஆயோகை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நிதி ஆயோக் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட ப்ரீமியர் பாலிசி திங்க் டேங்க். திங்க் டேங்க்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா R&D பண்ணுற ஒரு டீம்னு எடுத்துக்கலாம். இப்போ கம்பெனி இருக்காங்கன்னா அவங்க புதுசாக ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க R&D பண்ணி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய பாலிசிஸ் நம்ம வந்து மேக் பண்ணுவோம். அந்த பாலிசிஸ் எல்லாத்தையும் கரெக்டாக R&D பண்ணி கொண்டு வர வேலை தான் இந்த நிதி ஆயோக்குங்கிற ஒரு திங்க் டேங்கோட வேலை. ஓகேங்களா? நிதி ஆயோக் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஆக்ட் மூலியமாவோ இல்லை கான்ஸ்டியூஷன்ல இருக்க ஆர்டிகல் மூலியமாவோ கிரியேட் பண்ணலை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்னால வந்த ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ January 1, 2005 நித்தி ஆயோக் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ரீப்ளேஸ்டு பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக இது கொண்டு வராங்க. ஏன்னா நம்ம பிளானிங் கமிஷனில் என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்குன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணதுக்கு நம்ம ரீவேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் நித்தி ஆயோக். சேர்பர்சன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. வைஸ் சேர்மன் யாருன்னா பிஎம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ கரண்டாக இருக்கிறது சுமன் பெரி. இப்போ இந்த வைஸ் சேர்பர்சனோட ஸ்டேட்டஸ் என்ன இல்லை ரேங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு இருக்கிற ரேங்க். அதாவது ஒரு கேபினெட் மினிஸ்டரை வைஸ் சேர்பர்சனாக போட மாட்டாங்க. ஆனால் இந்த வைஸ் சேர்பர்சனாக போடுற பர்சனோட பவர் எல்லாம் கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த நித்தி ஆயோகோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். மேலே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சேர்பர்சன். சேர்பர்சன் யாருன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். வைஸ் சேர்பர்சன் யாரு? சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுற பர்சன். அவங்களுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? அவங்களுக்கு கீழே ஃபுல் டைம் மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ், எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்னு இருப்பாங்க. எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் மேக்ஸிமம் 4 இருக்கலாம். பார்ட் டைம் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் 2 இருக்கலாம். பார்ட் டைம் மெம்பர்ஸ் யாருன்னா ஒரு எக்ஸ்பர்ட்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நித்தி ஆயோக் வந்து ஒரு பாலிசி வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க எக்ஸ்பர்ட்டில் ஒரு 2 பேர்த்த மேக்ஸிமம் ஒரு பார்ட் டைம் மெம்பர்ஸாக வச்சுக்க முடியும். அதே மாதிரி இதில் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸுங்கிறது கேபினெட் மினிஸ்டர் ரேங்க்ல இருக்க யாராச்சும் 4 பேர்த்த எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஃபுல் டைம் மெம்பர்ஸும் எக்ஸ்பர்ட்ஸ் தான். இதுக்கு வந்து லிமிட் கிடையாது. பார்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லிமிட் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர். நித்தி ஆயோகோட ஃபுல் டைம் ஸ்ட்ரக்சர் இதுதான். இந்த ஃபுல் டைம் ஸ்ட்ரக்சரை தாண்டியும் உங்களுக்கு கவுன்சில் இருக்கும். இந்த கவர்னிங் கவுன்சில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷனை என்ஷூர் பண்ணும். ஏன்னா இதில் எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரும் எல்லா யூடியோட லிeutenant கவர்னர்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா? இது எதுக்குன்னா ஸ்டேட் கிட்டேயும் இன்புட் வாங்கி தான் நம்ம பாலிசி மேக் பண்ணணும். ஸோ அதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ரீஜனல் கவுன்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ரீஜனுக்கு ஃபார்ம் பண்ணும்போது அந்த ரீஜனில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் lieutenant கவர்னரையும் வச்சு இதை கிரியேட் பண்ணுவாங்க. இது அந்த ஏரியாவுக்கு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கும் அந்த ஏரியாவை மொத்தமாக டெவலப் பண்ணக்கு என்ன அப்படிங்கிற பிளானை வந்து ரீஜனல் கவுன்சில் பார்ப்பாங்க. ரீஜனல் கவுன்சில் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு கிடையாது, ஃபுல் டைமாக பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு கிடையாது. தேவைப்படும் போது இந்த ரீஜனல் கவுன்சில் வந்து மேக் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நல்ல வெஸ்டர்ன் கட்ஸ் இருக்கு. இதை சுற்றி நடக்க டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு ஏதாச்சும் பாலிசி நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோன்னா இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சோம்னா கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் சேர்த்து ரீஜனல் கவுன்சிலாக போட்டு அதில் டிசிஷன் கூட எடுப்பாங்க. ஓகேங்களா? தேவைப்படும் போது மட்டும் கொண்டு வருவாங்க. கவர்னிங் கவுன்சில் எப்பவுமே இருக்கும். ஓகே,
ஓகே. இந்த ஃபுல் டைம் மெம்பர் நான் சொன்னேன் இல்லைங்களா? எக்கனாமிஸ்ட், பாலிசி எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கலாம் இருப்பாங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸும் அதே மாரி தான். பட் இவங்க எல்லா டைமும் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸ்பெஷல் இன்வைட்டீஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூக்காக வந்துட்டு போயிருவாங்க. அவங்க பார்ட் டைம் மெம்பர்ஸோட கம்மியான டைம் தான் அந்த கவுன்சில் வந்து இருப்பாங்க. இப்போ சிஇஓ நம்ம சொன்னோம். அவங்களோட ஒர்க் என்னன்னா, இந்த டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனும், இந்த பாலிசிஸ் எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குற ஓவர்சீ பண்ற ஒர்க் யாருதுன்னா சிஇஓவோட ஒர்க். ஓகேங்களா? இப்போ கரண்டா சிஇஓவா இருக்காது. ஆஸ் ஆஃப் டுடே பார்த்தீங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். ஓகே. ஸோ இதுதான் நித்தி ஆயோகோட ஸ்ட்ரக்சர். அடுத்த அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்கு 7 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நித்தி ஆயோகோட ஒர்க்கிங் இருக்கும். ஸோ ப்ரொமோட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். இப்போ கோஆப்ரேட்டிவ்னு நம்ம என்ன சொல்லுவோம்? 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள கிவ் அண்ட் டேக் பாலிசி இருந்தால் நம்ம கோஆப்ரேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ ஃபெடரலிசம்ல ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் கிவ் அண்ட் டேக்கா இருக்கு. அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இல்லாம 2 பேர்த்தோட ஒப்பீனியனும் 2 பேரும் கேட்டு நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லுவோம். ஒரு பாலிசி மேக் பண்ணும்போது ஸ்டேட்டோட இன்புட்டை சென்டர் வாங்கிக்கிறதும், சென்டர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் தான் நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கவர்னிங் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து என்ஷூர் பண்ணுது. கரெக்டுங்களா? அடுத்து டெவலப் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டிஸ் பேஸ்ட் ஆன் ரியல் டைம் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ். ஸோ 5 இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா 5வது வருஷம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அது 4வது வருஷம் நடந்தால் தான் 5வது வருஷம் நம்மளால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனால 4th இயர் அந்த கோல் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த கோல் அச்சீவ் பண்ணாதனால 5th இயரில் இன்னொரு கோல் மிஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபெயிலியருக்கு கூட ரீசனாக இருக்கும். பட் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா ரியல் டைம் டேட்டா அனலிட்டிக்ஸ் வச்சு பாலிசி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போதைக்கு என்ன ப்ரியாரிட்டி, இப்போ கண்ட்ரிக்கு என்ன ப்ரியாரிட்டியோ அதுக்கு வேணுங்கிறதுல நித்தி ஆயோக் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது என்கரேஜ் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆப்வியஸ்லி நம்மளோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. இப்போ இது இருக்கு, நம்ம கிட்ட ஒர்க்கிங் ஏஜ்ல வந்து அதிகமாக இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த அட்டல் இனோவேஷன் மிஷன் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க நித்தி ஆயோக். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் தான். ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து பூஸ்ட் பண்ணுறது, இனோவேஷனை கொண்டு வரதெல்லாம். சஸ்டெயினபிள் அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். ஆப்வியஸ்லி நம்ம கண்ட்ரி எக்கனாமிக்லி டெவலப் ஆகும்போது நிறைய ரிசோர்ஸஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதை சஸ்டெயினபிளாக யூஸ் பண்ணுறோமா, இன்க்ளூசிவாக எல்லாத்துக்கும் நம்ம டெவலப் ஆகிறது போய் சேருதா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணுறதும் நித்தி ஆயோகோட அப்ஜெக்டிவ். அடுத்தது பாலிசி ஃபார்முலேஷன் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ்னா இம்பார்ட்டண்ட்டான செக்டார், ஆனால் நிறைய பேர் அதில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செக்டார்ஸ். எக்ஸாம்பிள் அக்ரி, ஹெல்த், எஜுகேஷன். இதுலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணி அவுட்புட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான பாலிசிஸ் எல்லாம் மேக் பண்ணுறதும் நித்தி ஆயோகோட அப்ஜெக்டிவ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் என்கரேஜ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதி சக்தி ஸ்கீம் எல்லாம் வந்துச்சு. அது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தான் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுற ஐடியா. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பையும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது நித்தி ஆயோகோட ஒன் ஆஃப் தி ஒர்க் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டர் அண்ட் இவாலுவேட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்டி பச்சாவ் ஸ்கீம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்கீம்ஸோட ரியல் டைம் டேட்டா என்ன, அது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கா, ஃபண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி டேட்டா எடுக்கிறதுமே நித்தி ஆயோகோட ஒர்க். இந்த டேட்டா ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரியல் டைம் டேட்டா வச்சு தான் நெக்ஸ்ட் பாலிசி வந்து நீங்கள் கரெக்டாக ஃபார்முலேட் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாலிசி போட்டிருக்கீங்க, அதோட அவுட்கம் உங்களுக்கு தெரியல, இல்லைன்னா கரெக்டாக தெரியல, ஒரு அளவுக்கு உங்களால் ஒரு அப்ராக்சிமேஷனில் தான் உங்களால் கொண்டு வர முடியுதுன்னா அடுத்த பாலிசியும் உங்களுக்கு அதை விட கம்மியான ரிசல்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து முன்னாடிக்க பாலிசி எவ்வளோக்கு எவ்வளோ மானிட்டர் பண்ணி டேட்டாஸ் பேக்கப்டாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கெல்லாம் அடுத்த பாலிசி வந்து உங்களால் பெஸ்ட்டாக கொண்டு வர முடியும். பிகாஸ் அதில் என்ன தப்பாச்சுன்னு பார்த்து அடுத்ததெல்லாம் கரெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த 7 அப்ஜெக்டிவ் வந்து நித்தி ஆயோக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் கொண்டு வந்த இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 7 ஸ்கீம்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பெருசாக எதுவும் இருக்காது, ரொம்ப காமனான ஸ்கீம்ஸ் தான் கொடுத்துருப்பேன். இது ஜஸ்ட் நித்தி ஆயோக் வந்து இந்த
ஒவ்வொரு அப்ஜெக்டிவையும் இம்ப்ளிமெண்ட் எதுலலாம் பண்ணியிருக்காங்க. நித்தி ஆயோக் இப்போ பாலிசி பிளானிங் கமிஷன் எப்படி ஒர்க் ஆயிருக்காங்கங்கிறத நீங்க வந்து 12 5 இயர் பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு. அதுலேருந்து நித்தி ஆயோக் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அது வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே அந்தந்த டாபிக் இப்போ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பில் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு மேலோட்டமாக ஜஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வந்து நோட்ஸில் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பெருசாக இல்லை. ஸோ இதை நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் அட்டாச் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு 1 ஹவர் வீடியோ அப்லோடே 1 ஹவர்க்குள்ள உங்களுக்கு நோட்ஸ் வந்துடும். ஸோ அதில் ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆகும் இது என்னன்னு பார்த்துக்கிறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளானிங் கமிஷனும் பார்த்துட்டோம், நித்தி ஆயோக்கும் பார்த்துட்டோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம பார்த்துக்கலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1950 2015. பிளானிங் அப்ரோச் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சென்ட்ரலைஸ்டாக இருந்திருக்கும். சொன்னோம் இல்லைங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணுவாங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணும். அதில் வேறு எந்த ஒர்க்கும் ஸ்டேட்டுக்கு கிடையாது. ஸோ டாப் டவுன் அப்ரோச், கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாது, இன்புட்டே வாங்காமல் இப்படி மட்டும்தான் உங்களுக்கு ரூட் இருக்கும். அதுவே நித்தி ஆயோக்ல பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட், ஏன்னா கவர்னிங் கவுன்சிலுக்கு ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பாட்டம் அப் அப்ரோச், அதாவது மேலேருந்து மட்டும் கீழே வராது, கீழேருந்தும் மேலே டேட்டாஸ் வந்து போகும். எங்கள் ஸ்டேட் எல்லாம் இப்படி இருக்குது, ஸோ நீங்கள் எங்களுக்கு அதிகமாக ஃபண்ட் அலோகேட் பண்ணும், ஆல்ஸ் எங்கள் ஸ்டேட்டுக்கு இது மாதிரி பிளான் செட் ஆகாது, எங்களுக்கு வேறு மாதிரி வேணும். இது மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் போய் தான் உங்களுக்கு ஒரு பாலிசி ஃப்ரேம் ஆகும். ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் பிளானிங் கமிஷனில் லிமிட்டடாக இருந்துச்சு. அதாவது இம்ப்ளிமெண்டேஷனில் மட்டும்தான் உங்களுக்கு பிளானிங் கமிஷன் இருக்கும்போது ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஆனால் நித்தி ஆயோக்ல பிளான் பண்ணும்போதும் உங்களுக்கு எப்படி சொல்லலாம், பார்ட்டிசிபேஷன் இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ ஹை ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்ல அடாப்டிவ். ஸோ இந்த வருஷம் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசியை மாற்றிக்க முடியும். அதுவே பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன்லாம் முடியாது, ரிஜிடாக இருந்துச்சு. 5 இயர்க்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ப்ரைவேட் செக்டார் ரோல் பார்த்தீங்கன்னா மினிமலாக இருந்துச்சு. பிளானிங் கமிஷன் டைமில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்க்கு தான் அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவே நித்தி ஆயோக்ல பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் பூஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதே ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவாக வச்சிருக்கும் போது நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸும் ஓப்பன் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஹையாக இருக்கும். எக்கனாமிக் மாடல் இது சோஷியலிஸ்டாக இருக்கும். நித்தி ஆயோக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரிவன். மார்க்கெட்டில் என்ன தேவையோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக்கான திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஆர்கானிக் திங்ஸுக்கான மார்க்கெட்டுக்கான ஒர்க்கை பார்க்குறது. இப்போ இவி வெஹிக்கல் வேணும் அப்படின்னா மார்க்கெட்டு டிமாண்ட் இருக்குன்னா இவியை இந்தியாவில் வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு சப்சிடி தரதுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேம் ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரீசார்ஜ் சென்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாமே மார்க்கெட்லேயே இதெல்லாம் நீடு இருக்குது, ஸோ நான் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணித்தரேன், இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத மார்க்கெட் ட்ரிவன். ஓகேங்களா? ஸோ இதில் சோஷியலிஸ்ட், இதெல்லாம் பீப்புளுக்கு வேணும்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணி அதை ஓப்பனாக பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதுதான் சோஷியலிஸ்ட். ஓகே, பிளானிங் கமிஷன் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஜிடிபி க்ரோத். ஆனால் நித்தி ஆயோக் பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் தான் மெயினான டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதை விட்டுருங்க, பட் இது எல்லாமே உங்களுக்கு மெயினான டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்தது கிரிட்டிசிசம். ஸோ எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும், இல்லை பெரிய ஃப்ளாஸ் கூட இருக்கும். ஸோ நித்தி ஆயோக்ல இருக்கிற ஃப்ளாஸ் என்னன்னா ஃபினான்ஷியல் பவர் கிடையாது. இப்போ பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இந்த காசு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும், இந்த ஸ்டேட் இதுக்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அலோகேட் பண்ணுற பவர் இருந்துச்சு. ஆனால் நித்தி ஆயோக் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இது வந்து அட்வைசரி பாடி, நோ லீகல் பேக்கிங், இதுக்கு ஒரு ஆக்டோ எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் அட்வைஸ் தான் பண்ண முடியும், அது கவர்மெண்ட் கேட்கலாம் கேட்காமலே போகலாம். ஸோ என்னதான் டாப் கிளாஸ் பாலிசிஸ் மேக் பண்ணாலும் கவர்மெண்ட் கேட்கலன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த லிமிடேஷன் இருக்கு. அடுத்து டிபெண்டன்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் வில். ஸோ அப்போ இருக்க கவர்மெண்ட்டோட எப்படி சொல்லலாம், பாலிசிஸ் வந்து எப்படி இருக்கு, அவங்க ப்ரியாரிட்டி எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க பாலிசிஸும் மேக் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நித்தி ஆயோகா வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி அப்படின்னு தோணுதோ அதுக்கான பாலிசி மேக்கிங்கில் தான் நித்தி ஆயோக் இருக்க முடியும். அடுத்தது ஸ்லோ இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு சில பாலிசிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிஜி கோல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ் ஆகட்டும், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஸ்கீம் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கு. ஸோ அதுவுமே கிரிட்டிசிசம் தான் நித்தி ஆயோக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம பிளானிங் அந்த டாபிக் வந்து முடிஞ்சுது.
நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த விஸ்வேஸ்வரய்யா பிளான் 1934 அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து எப்படி நம்ம பிளானிங் கமிஷன் வரைக்கும் வந்தோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஒர்க்கிங் எப்படி இருந்துச்சு, அது எப்படி அதோட நெகட்டிவ்ஸ் என்ன, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12 5 இயர் பிளான் பார்த்தோம் இல்லைங்களா, 5 இயர் பிளான்ஸ் பார்த்தோம். அடுத்தது நித்தி ஆயோக் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதோட நம்ம வந்து பிளானிங் அந்த டாபிக் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இதில் வந்து ஸ்கூல் புக் ப்ளஸ் வெளியே ரெஃபரன்ஸ் புக்கும் நான் பார்த்துருக்கேன். அது போக கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன் டேட்டாலாம். ஸோ இதோட உங்களுக்கு பிளானிங் அந்த டாப்பிக்கே இந்த 2 வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மோர் தேன் இனஃபாக இருக்கும். நீங்கள் எப்படி கேட்டாலும் எழுதுகிற மாதிரி தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் நேஷ்னல் இன்கம் அந்த டாபிக் முடிச்சிருக்கோம். நேஷ்னல் இன்கம் டாபிக் முடிச்சிருக்கோம். பிளானிங் டாபிக் இந்த 2 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது 2 டாப்பிக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு பேர்டன் ஆகாது லாஸ்ட் மினிட்ல. எக்கனாமி வந்து நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணலன்னா கூட ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குது, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனால என்னோட ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் புரியாத மாதிரி மேபி இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னால் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியும். அண்ட் தென் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்கன்னா ஸோ தட் எனக்கு தெரியும் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குது, அவர்ஸ் உங்களோட நீடு வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் இருக்குது அப்படின்னு. வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஜியாகிரஃபியோ சயின்ஸோ ஹிஸ்ட்ரியோ ஏதாச்சும் நான் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் இந்த வீடியோ சீரீஸில் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் இப்போ வந்து எக்கனாமி பாலிட்டி தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணணும்னு சொன்னாலும் நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து அடுத்து 3ஆவதாக அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நோட்ஸ் வந்து டெலகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே.